ஏன்பா ஸ்ரீதர், நேத்து இந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ நீ எங்கப்பா போயிருந்த? நேற்று ஆஃபீஸ் முடிஞ்சதை நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆமா, என்ன ஆச்சு? எப்படி நடந்தது? ஏதோ காவியாவும் சரியும் ரோட்ல ஓடி வரும்போது லாரியில அடிபட்டு தான் சொல்றாங்க. கார் இருக்கும்போது அவங்க எதுக்கு ரோட்ல ஓடி வரணும்? எதுவுமே புரியலப்பா. இப்போ எப்படி இருக்காங்க சாரம் மேடமும்? இன்னும் மயக்கத்துல தான்ப்பா இருக்காங்க. நான் போய் சாரை பார்த்துட்டு வந்துட்டுங்களா? இந்த மொபைலில் இருக்க எவிடன்ஸை முதல்ல அழைக்கணும். போன் எடுத்து வச்சுட்டு என்ன தம்பி பண்றீங்க? அது பிஸ்னஸ் விஷயமா ஒருத்தர் நம்பர் வேணும், அதான் பார்த்துட்டு இருந்தேன். அதான். அதுக்கு மாப்பிள்ளையோட போன்ல எல்லாம் எடுக்கணும், எதுக்கு ஏன் பொண்ணு போன் எடுக்கிறீங்க? சாரி. ஆ. ச்சே, இவ வந்து காரியத்தை கெடுத்துட்டாளே. அந்த ஆதாரத்தை எப்படியாவது அழிக்கணுமே. சார், அந்த ஆக்சிடென்ட் கேஸ் விஷயமா தான் சார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஐசியூ எங்க இருக்கு? மேலே இருக்கு. ஓ, வாங்கயா. சொல்லுங்க சார். ஆக்சிடென்ட் கேஸ் விஷயமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதை பத்தி விசாரிக்க தான் வந்திருக்கேன். எங்க போனாங்க, என்ன ஆச்சு? எதுவும் தெரியல சார். சார், முதல்ல எனக்கு தான் ஃபோன் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் சம்பந்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டு வந்தேன். ஆனால் அவங்கள அட்மிட் பண்ணவங்க யாரும் இங்கே இல்லை. லாரியில் அடிபட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க, அதான் எங்களுக்கு தெரியும். சார், லாரியோட நம்பர் இல்ல அவங்க ஃபோன் நம்பர் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை ரிசப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ என்னவோ. சரி, ஓகே சார், நான் போய் அங்க விசாரிச்சுட்டு வரேன். என்னங்க போலீஸ்லாம் வந்து விசாரிக்கிறாங்க? ஆக்சிடென்ட் கேஸுன்னு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபார்மாலிட்டியை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க.
வீட்டுக்கு வந்த என்ன வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட கூட உங்களுக்கு மனசு இல்லைன்னு எனக்கு நல்லா புரியுது அர்ச்சனா. உங்க மனசுல இருந்த விஷயத்த செல்வமும் என்கிட்ட தயங்கி தயங்கி தான் வந்து சொன்னாரு. நான் இனிமே இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், வெளிநாட்டுல போய் செட்டில் ஆனாதான் நல்லதுன்னு சொன்னீங்களாமே. ஏறக்குறைய நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். போறதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன். சின்ன வயசுலயே அம்மாவை இழந்த எனக்கு அந்த குறையே தெரியாம வளர்த்தவரை எங்க அப்பா. எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது செல்வம். சின்ன வயசுல இருந்தே என் கூட அன்பா நட்பா பாசமா இருந்த செல்வத்தோட தான் வாழணும்னு என் மனசுக்குள்ள நானே ஆசையை வளர்த்துக்கிட்டேன். ஆனா அத நான் செல்வத்துக்கிட்ட சொன்னப்பதான் தெரிஞ்சது அவர் மனசுல அப்படி ஒரு எண்ணம் துளி கூட இல்லைன்னு. தெரிஞ்சோ தெரியாமலோ என் மனசுக்குள்ள இருந்த அந்த எண்ணத்தினாலதான் என் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல எனக்கும் செல்வத்துக்கும் எங்க அப்பாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய கோல்டு வாரே நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா செல்வம் எந்த நிலையிலயும் மனசு மாறாம அப்ப என்னையே சுத்தி சுத்தி வந்த செழியனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறம் தான் என்னென்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியுமே. செல்வம் எப்போ உங்க கழுத்துல தாலி கட்டினாரோ அந்த நிமிஷமே செல்வத்து கூட நான் வாழணுங்கிற ஆசையை என் மனசுல இருந்து சுத்தமா தொடச்சு எடுத்துட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் செல்வத்துக்கும் உண்டான நட்பு மழத்துளி மாதிரி பரிசுத்தமானது, மனசுல எந்த விகல்பமும் இல்லாதது. உங்க அம்மாதான் ஏதோ ஜோசியர் சொன்னாரு, ஜாதகம் சொன்னுச்சுன்னு எங்க 2 பேரோட நட்பை சந்தேகப்பட்டாங்க. நான் அதெல்லாம் கூட பெருசா எடுத்துக்கல அர்ச்சனா. ஆனா எங்க அப்பா என்ன வளர்த்து ஆளாக்கின மனுஷன் எங்க 2 பேரையும் சந்தேகப்பட்டு நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு நானே அருவருப்பானவள் ஆயிட்டாருச்சுதா. நான் யாருக்கும் கெடுதல் செஞ்சதில்ல, எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் செய்வேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எங்க அப்பாவோட இழப்பை நான் எதை வச்சு சரி செய்வேன்? சாகும்போது என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு செத்து போன எங்க அப்பாவுக்கு நான் எந்த தப்பும் செய்யலன்னு எப்படி நிரூபிப்பேன்? அன்னைக்கு நான் வெளிநாடு போகிறது நீங்க தடுத்து நிறுத்தாம இருந்திருந்தா இன்னைக்கு நானே எனக்கு அருவருப்பா இருக்க மாட்டேன், எங்க அப்பாவையும் பறி கொடுத்திருக்க மாட்டேன். நான் படிச்சது ஒரு நல்ல பாடம், ஆனா அத கத்துக்கிறதுக்கு நான் கொடுத்த வேலைதான் ரொம்ப அதிகம். என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாமலே போயிட்டா அப்புறம் என்ன பத்தி உங்களுக்கு தெரியாமையே போயிடும். அதான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நந்தினி, நீங்க என் வாழ்க்கையில குறுக்க வந்துருவீங்களோன்னு பயந்தோ இல்ல உங்க 2 பேர் மேல நான் சந்தேகப்பட்டோ நான் உங்களை வெளிநாடு போங்கன்னு சொல்லல. நீங்க இனிமே கஷ்டப்படக்கூடாது, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற அக்கறையில தான் உங்களை வெளிநாட்டுக்கு போங்கன்னு சொல்றேன்.
உங்க 2 பேர் மேலேயே எங்க அம்மா சந்தேகப்பட்டதை விட்டு தள்ளுங்க. உங்க அப்பாவே உங்களை நம்பாம இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாரே. அப்படி இருக்கும்போது ஊர்வாயை எப்படி மூட முடியும்? இப்ப நீங்க சொன்னீங்களே, உங்களை பார்த்தா உங்களுக்கே அருவருப்பா இருக்குன்னு. போக போக உங்க அப்பா மாதிரி நீங்களும் தப்பான முடிவு எடுத்துட்டா? அதனாலதான் சொல்றேன், நீங்க இந்த ஊரை விட்டு போனீங்கன்னா தான் நிம்மதியா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைச்சுப்பீங்க. அதனால தான் நான் வெளிநாடு போக சொன்னேன். அர்ச்சனா, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னன்னு சொல்லுங்க. வெளிநாடு போறதுக்காக டிக்கெட் விசான்னு கொஞ்சம் வெளியில அலையிற வேலை இருக்கு. செல்வத்தை என் கூட கொஞ்சம் வெளியில அனுப்ப முடியுமா? அதுக்கு என்ன, தாராளமா கூட்டிட்டு போங்க. என்னங்க, நந்தினி வெளிநாடு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் கூடவே இருந்து செஞ்சு கொடுங்க. சரி அர்ச்சனா, நான் வரேன். கொஞ்சம் இருங்க நந்தினி. உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க சரியா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. நான் சமைக்க சொல்றேன், சாப்பிட்டுட்டு போங்க. பரவாயில்ல, நான் ஃபாரின் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்து உங்க கையால நான் சாப்பிட்டு போறேன். சரியா? சரி, நான் வரேன். போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. சொல்லிடலாம். ஆண்டி, ஆண்டி. யாரு? வணக்கம். நீயா? என்ன விஷயம்? அது வந்து நான் திடீர்னு வீட்டு பக்கம் வந்திருக்க. என்ன விஷயம்னு சொல்லு. அது வந்து ஆண்டி, தயங்காம சொல்லு என்னன்னு. எப்படி எப்படியோ இருந்தேன்னா இப்ப திருந்தி மனுஷனா இருக்கேன்னா அது என் அண்ணன் எனக்கு போட்ட பிச்சை. அண்ணிங்கிறது யாரு? இன்னொரு அம்மா தானே. அப்பா அம்மாக்கு அப்புறம் அண்ணனும் அண்ணியும் தானே எனக்கு இன்னொரு அப்பா அம்மா. அதுல என்ன சந்தேகம்? நீ சொல்றதுதான் உண்மை. அதை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். சரி, உள்ளவா. சொல்லு, என்ன விஷயம்? இல்ல, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்ற? இத எப்படி சொல்றதுனே தெரியல. ஆனா சொல்லாம விட்டுட்டா அது நான் அன்னைக்கு செய்யற பெரிய துரோகமா போயிடும். எதுவா இருந்தாலும் பரவாயில்லப்பா, தயங்காம சொல்லு, என்ன விஷயம்? எப்படிலாம் இருந்த என் அண்ணன் இப்படிலாம் மாறிட்டாரேன்னு நினைக்கும் போது அதை என்னால நம்பவே முடியல. அதெல்லாம் வெறும் கனவா இருந்துடக்கூடாதான்னு தோணுது. வாசு, நீ இப்படி மறைச்சு மறைச்சு பேசுறத பார்க்கும்போது எனக்கு படபடன்னு வருதுப்பா. எதையும் மூடி மறைச்சு பேசாம தெளிவா சொல்லு. அண்ணனையும் நந்தினி மடத்தையும் நீங்க தப்பா பேசினப்ப கூட ஏன் நீங்க இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க, எப்படி உங்களால இப்படி கற்பனை பண்ண முடியுதுன்னு கூட நினைச்சிருக்கேன். உங்க மேல நான் கோவம் கூட பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் புரியுது நீங்க பயந்ததெல்லாம் சரிதான். என்னப்பா வாசு, என் வயித்துல புளிய கரைக்கிற? இந்த விஷயத்த வேற யார்கிட்ட சொல்றதுனே எனக்கு புரியல. அதனாலதான் நான் உங்களை தேடி வந்தேன். நான் தான் அவ்வளவு தூரம் அவங்க வீடு தேடி போய் அந்த நந்தினி கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிட்டு வந்தேனே. நீங்க பக்குவமா தான் எடுத்து சொல்லிட்டு வந்தீங்க. அப்பாவோட இழப்புக்கு அப்புறமாவது நந்தினி மேடம் மாறுவாங்கன்னு பார்த்தா மாறவே இல்லை. எங்க அண்ணனோட சேர்ந்து ஜோடி போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவா சொல்ற? ஆமாங்க ஆண்டி. எங்க அண்ணன் அன்னைக்கு துரோகம் பண்றத பார்த்து நான் மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டு இருக்கேன். பாவம் எங்க அண்ணி நந்தினியும் எங்க அண்ணனையும் முழுசா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ணியோட வாழ்க்கையை காப்பாத்த எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. அதனாலதான் நான் உங்களை தேடி வந்தேன். அந்த நந்தினி எங்க இருக்கா? இப்ப அவ வீட்டுல தானே இருக்கா? இல்ல, எங்க அண்ணன் கூட ஜோடி போட்டு வெளியே போயிருக்கா. என் கூட வந்தீங்கன்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் காட்டுறேன்.
வரேன் இருப்பா. வா போலாம். சார் மேடத்தோட ஃப்ரெண்டு கனடால இருக்கிறதுனால அவங்களுக்கு விசா கிடைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரி சார், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விசா அரேஞ்ச். ஷியோர் சார். ஏய் நந்தினி, 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 நந்தினி இங்க பாரு. நந்தினி என்னாச்சு? செல்வம் செல்வம் என்னமோ மயக்கமா? சார் பக்கத்துல எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு, உடனே கூட்டிட்டு போங்க. சரி நீ வா, எழுந்திரி. பார்த்து வாங்க, அங்க பாருங்க பாருங்க.